சென்னையிலிருந்து விமானத்தில் பறந்து 2½ மணி நேரத்தில் அந்தமானை அடைவதற்கு பதிலாக 2½ நாள் கப்பல் பயணத்தை மேற்கொண்டேன் என்றால் ஒரே காரணம் வர்ஷா, என் புது மனைவி. மெத் படுக்கைகளோடு அட்டாச்டு பாத்ரூம் கொண்ட கப்பல் அறைக்குள் அடியெடுத்து வைத்த உடனேயே தேனிலவு ஆரம்பித்து விட்டது. வர்ஷா உடுத்தி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவள். வர்ஷா வர்ணனைக்கு அப்பாற்பட்டவள். வர்ஷா என்றால் மழையா, ஒரே இன்ப மழை. அந்தமானின் பிளேர் துறைமுகத்தில் கப்பல் நங்கூரம் பாய்ச்சிய போது பயணம் அதற்குள்ளாகவா முடிந்துவிட்டது என்று ஏக்க கேள்வியோடு கரை இறங்கினேன். டாக்ஸியில் 3வது நிமிஷம் டீல் ஹவுஸ் விடுதி அறையிலேயே மொத்த தேனிலவு நாட்களை கழிக்க உத்தேசித்திருந்தேன். வர்ஷா அந்த விளையாட்டுக்கு சம்மதிக்கவில்லை. ராத்திரியில் மட்டும்தான் அறைக்குள் நுழைவேன் என்று சூளுரைத்து வெளிநடப்பு செய்துவிட்டாள். எனவே அடுத்த 4 பகல்களிலும் அப்பாவி பயணிகளாக ஊர் சுற்றினோம். கடலில் ஃபைபர் படகில் மிதந்து பவளச் செடிகளை ஆசம் என்று ரசித்தாள். மர ஆலையில் பெரிய மரங்களை யானைகள் உருட்டிச் செல்வதை வாவென்று பிரமித்தாள். ராஸ் ஐலண்டில் சுவர்களை மூடி படர்ந்திருந்த கொடிகளை ஐயோ என்று வியந்தாள். அந்தமானில் மட்டுமே சிறகடிக்கும் மெகா போட் பறவைகளை ஸ்வீட் என்று கொஞ்சினாள். ஃபீனிக்ஸ் துறைமுகத்திலிருந்து 2½ மணி நேர கடல் பயணம் செய்து ஹாவ்லா தீவை அடைந்தோம். கடல் நீர் பளிங்கு 300 அடி தூரம் வரைக்கும். வர்ஷாவின் இடுப்பளவுதான் ஆழம். உஸ் என்று சீரும் அலை கிடையாது. விற்றென்று பயமுறுத்தும் காற்றும் கிடையாது. 2 பீஸும் சிங்கிள் பீஸுமாக ஏகப்பட்ட ஜோடிகள் ஜல கிரீடைகள். நாங்களும் களைத்து கரை சேர்ந்து தொங்கும் வலைப்படுக்கையில் ஒயிலாகச் சாய்ந்து ஜூஸை உறிஞ்சியபடியே ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை திறந்து, மகேஷ், நீங்கள் யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா என்று எல்லா புது மனைவிகளும் கேட்கும் அதே கேள்வியை வர்ஷா கேட்டாள். திகைத்தேன், தடுமாறினேன். அட, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டேன், இவ்வளவுதான். ஏன் யோசிக்கிறீங்க? கமான். விஜயை, அருணாவை, சுஜாவை நினைத்து கொண்டேன். மானுக்கு போல மிரண்ட விழிகள், மார்பு மேட்டில் புரண்டு இடுப்பை தொட்டு ஊசலாடும் பின்னல், கவர்ச்சியான புன்னகை. எனக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி ஒளிஞ்சிட்ருக்கு. அதில் நான் இருக்கேன். ப்ளஸ் என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. வாழ்க்கையில் எதை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு இருந்தேனோ அதை ஞாபகப்படுத்திட்டேன் என்றேன் பிசிரான குரலில். போட் ஃப்ளேருக்கு திரும்பினோம். 2½ மணி நேரமும் வாயடைத்து போயிருந்தேன். நினைவே ஹோண்டா பாபுவும் மைனர் கோபியும் ஐயப்பனும் ஆக்கிரமித்திருந்தார்கள். ஒரே அறையில் தங்கி ஒரே பாரில் குடித்து ஜாலியாக தெரிந்த அந்த நாட்களை மறக்க முடியவில்லை. திடீரென்று ஒரு மாய வித்தையில் சிக்கி 3 பேருமே காணாமல் போனார்கள். எங்கே, எப்படி இருக்கிறார்கள்? உயிரோடா இல்லையா? கோபமா மகேஷ் என்று கொஞ்சி கேட்டாள் வர்ஷா. சேச்ச, எனக்கு தான் மூட் ஆஃப் ஆயிடுச்சு. போர்ட் பிளேர் கடை தெருவில் சுற்றினோம். விடுதிக்கு போவதற்கு முன் டின்னரை முடித்து கொள்ளலாம் என்று ஒரு ஹோட்டலில் நுழைந்தோம். சூப்பர்வைசர் எங்களை அடைக்காத்து ஏசிக்குள் அழைத்து சென்றார். நான் உட்கார்ந்த இடத்திலிருந்து கல்லா தெரிந்தது, வாசல் தெரிந்தது. வர்ஷாவை ஆர்டர் பண்ண சொல்லிவிட்டு வெற்றாக மெனு கார்டை வெறித்தேன். 1/2 சூப் குடிக்கலாமா? ஸ்வீட் அண்ட் சோர் என்று வர்ஷாவின் குரல் கலைத்தது. நிமிர்ந்தேன். தற்செயலாக பார்வை கல்லாவை நோக்கி போனது. அங்கே ஹோட்டல் முதலாளி கொடுத்த பணத்தை ஹேண்ட்பேக்கில் திணித்து கொண்டு சாலையை நோக்கி படிகளில் இறங்கியது குமுதா ஆண்டி தானே? எந்த குமுதா ஆண்டியை வாழ்க்கையில் இன்னொரு முறை பார்க்க முடியுமா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தேனோ அதே குமுதா ஆண்டி தான். என்னை மறந்தேன், வர்ஷாவை மறந்தேன். வாசலை நோக்கி பாய்ந்தேன். ஏசி அறையின் கண்ணாடி கதவு பைத்தியக்காரத்தனமாக திறந்து என்னை உருட்டியது. எழுந்தேன். படிகளில் இறங்கினேன். சாலையை அடைந்தேன். பார்த்தேன். குமுதா ஆண்டி என்று கத்தினேன். ஆண்டி திரும்பவில்லை. அருகில் வந்து நின்ற ஒரு டாக்ஸியின் கதவை திறந்து ஏறினாள். ஓடினேன். டாக்ஸியை நெருங்குவதற்குள் அது சீறி பாய்ந்தது. எக்ஸாஸ்ட் புகை என் முகத்தில் அடர் கருமையாக படிந்தது. தோளில் கை படர்ந்தது. திரும்பினேன். வர்ஷா, இந்தாங்க என்று ஒரு துண்டு சீட்டை நீட்டினாள். என்னது? அந்த ஆன்ட்டியோட அட்ரஸ் என்று விலகி சென்று கொண்டிருந்த டாக்ஸியை காட்டினாள். எப்படி வர்ஷா என்று பிரமிப்போடு கேட்டேன். அந்த ஆன்ட்டி ஹோட்டல் முதலாளி கூட சிரித்து பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். அவர்கிட்ட போய் ஆன்ட்டி உங்களுக்கு என்ன உறவுன்னு சொல்லி அட்ரஸ் கேட்டேன். கொடுத்துட்டாரு. ஐயோ, ஒன்று அப்படியே தூக்கி அதில் ரூமுக்கு போய் இப்போ ஆன்ட்டி வீடு டாக்ஸி.
அஞ்சலகத்தை ஒட்டி திரும்பிய சிறு தெருவில் அந்த வீடு இருந்தது. வளாகத்தில் செடிகள், கொடிகள், வினோத மூலிகை மனம் பரப்பிய பூக்கள். கதவு மூடியிருந்தது. காலிங் பெல் அளித்தன. வீட்டுக்குள் இசை. கதவு திறக்க குமுதா ஆண்டி. முகத்தில் திகில் படர்ந்து மறைந்தது. யாரு வேணும் என்று இறுக்கமான முகத்தோடு கேட்டாள். விளையாடாதீங்க ஆண்டி, ஹோட்டலில் விசாரிச்சுட்டு தான் வர்றோம். இது வர்ஷா ஒய்ஃபு. அதற்கு மேலும் நாடகமாடாமல் உள்ள வாங்க என்றாள் ஆண்டி. சிறு கூடம், கலைப்பொருட்கள், சோபா செட், சுவரில் ஏதாவது புகைப்படம் இருக்கிறதா என்று தேடினேன். உட்கார்ந்தோம். என்ன வேலையில் இருக்கிறேன்? இவ்வளவு அழகான வர்ஷா என்ன படித்திருக்கிறாள்? வேலைக்கு போகிறாளா? எப்போது கல்யாணம் நடந்தது? குமுதா ஆண்டி டீ கொண்டு வந்து கொடுத்துவிட்டு இது போல் என்னென்னவோ விசாரித்தாள். அதெல்லாம் விடுங்க ஆண்டி. விஜி, அருணா, சுஜா, சந்தியா எல்லாம் எங்க? அதை பற்றி எதுக்கு இப்போ? எதுக்கா? 3 பேரோட உயிர் உங்களுக்கு அவ்வளவு அசால்ட்டாக இருக்கா ஆண்டி என்றேன் சற்றே சீற்றமான குரலில். 2 கப்பை வச்சுட்டு வந்துடுறேன் என்று குமுதா ஆண்டி உள்ளே போனா. மேஜை மேல் அந்தமானை பற்றி ஒரு புத்தகம் எடுத்து புரட்டினேன். விஜி, அருணா, சுஜா, சந்தியா, யாருங்க இவங்கெல்லாம்? உங்கள் லவ் ஸ்டோரியா? ஹீரோயின்ஸா என்று வர்ஷா கேட்டாள். புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தவன் நிமிர்ந்தேன். வர்ஷா மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள். அது இருக்கட்டும், கோப்பையை வைத்துவிட்டு வருகிறேன் என்று உள்ளே போன ஆண்டி ஏன் இன்னும் திரும்பவில்லை? உள்ளிருந்து மயில் அகவல் போல அமானுஷ்யமாக ஒரு சத்தம் கேட்டது. திகிலோடு உள்ளறை நோக்கி ஓடினேன். வர்ஷாவும் ஓடி வந்தாள். சமையல் அறையில் குமுதா ஆண்டி தரையில் அசௌகரியமான கோணத்தில் விழுந்து கிடந்தாள். கண்கள் செருகி இருந்தது. வாயில் நுரை தள்ளி இருந்தது. ஆம்புலன்ஸில் ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். டாக்டரிடம் ஆண்டி குடித்திருந்தது பூச்சி மருந்து குப்பியை காட்டினேன். நர்ஸ், ஸ்டொமக் வாஸ் குயிக் என்றார் டாக்டர். நர்ஸ் ஓடினாள். வர்ஷா திகிலோடு நின்றிருந்தாள். எனக்கு உள்ளுக்குள் உதறியது. பழைய குப்பையை கிளறி என்ன ஆகப் போகிறது? சந்தியாவை பார்த்த அந்த முதல் நாள் நான் சுயம்பு இல்லை. கணபதி அக்ரகாரத்தைச் சேர்ந்த ரிட்டையர்ட் ஸ்டேஷன் மாஸ்டர். வெங்கடராமனுக்கும் மரகதவல்லிக்கும் வாய்த்த ஒரே தவ புதல்வன் மகேஸ்வரன். திருவல்லிக்கேணி மேன்சனில் ஓர் அறையை மூவரோடு ஹோண்டா பாபு, மைனர் கோபி, ஐயப்பன் பகிர்ந்து கொண்டு மெஸ்ஸில் பசியாறி கொண்டிருந்தேன். MA ஜர்னலிசம் எனக்கு ஒரு நாளிதழ் அலுவலகத்தில் வேலை பெற்று தந்திருந்தது. குளிரான ஒரு மார்கழி காலையில் வாக்கிங் சென்றேன். பஜனை கோஷ்டி, பேப்பர் பையன்கள், டீ கடைகளில் அன்றலர்ந்த வாடகைகள், கோலம் போடும் பெண்கள். இளமை பொங்கிய அவர்களை பார்த்த கணத்தில் மஸ்தாகிவிட்டேன். அங்கிருந்த ஆண்களோடு ஐக்கியமாகி கோலங்களின் வளைவுகளையும் லைவ் வளைவுகளையும் ரசித்தேன். குத்துக்காலிட்டு அமர்ந்து எழுந்து நின்று குனிந்து சுறுசுறுப்பாக கோலமிட்டு கொண்டிருக்கும் அந்த இளம் கன்னி என்னை வெகுவாக கவர்ந்தாள். அவ்வப்போது நிமிர்ந்து நெற்றியில் புரண்ட வடிவிலான கொத்து முடியை பின்னுக்கு தள்ளி விட்டு கொண்டாள். விரல்கள் தரை கேன்வாஸில் விளையாடியது. அவளை மட்டும் நான் ரசித்ததை அவளது உள்ளுணர்வு சொல்லியிருக்க வேண்டும். திடீரென்று நிமிர்ந்தால் என்னை பார்த்தாள். கவிஞர்கள் கொண்டாடும் மான்விழிகள். கோலம் சூப்பர் என்று சின்முத்திரை காட்டி உதடுகளை அசைத்தேன். தேங்க்ஸ் என்று உதடுகளை அசைத்தாள். அந்த கணத்திலேயே அவளை காதலிக்க ஆரம்பித்து விட்டேன். அன்று நடந்த கோலப் போட்டியில் அவளது கோலம்தான் பரிசுக்குரியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. பரிசு வாங்கியவுடன் அவளிடம் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் என்று பார்த்தால் மாயமாகி இருந்தாள். மறுநாள் காலையில் வந்திருந்தாள். கோலமிட்டு கொண்டிருந்தாள். என்னை பார்த்து விட்டால் சூப்பர் என்றேன். தேங்க்ஸ் என்றாள். அன்றைக்கும் அவளுக்கும் தான் பரிசு. அன்றைக்கும் காணாமல் போனாள். அடுத்த நாட்களில் அவளுக்கே பரிசு கிடைத்து கொண்டிருந்தது. அத்தனை நாட்களும் அவளை என்னால் பிடிக்க முடியவில்லை. இறுதி நாளன்று மெகா பரிசு மிக்சி. அவளை உற்சாகப்படுத்துவதற்காக போட்டி தொடங்கும் முன்பே போய் சேர்ந்து விட்டேன். போட்டி ஆரம்பித்ததும் அவளுக்கு அருகில் போய் நின்று கொண்டேன். அந்த குளிரிலும் நெற்றியில் நீர்முத்துகள். தாவணியால் துடைத்து கொண்டாள். ஃப்ளாஸ்கில் நல்ல காப்பி எடுத்து போயிருந்தேன். காகித டம்ளரில் ஊற்றி நீட்டினேன். நிமிர்ந்தாள். என் கண்களில் தெரிந்த கெஞ்சலால் டம்ளரை வாங்கி குடித்தாள். கோலத்தில் ஆழ்ந்தாள். முடித்தவுடன் என் அருகே வந்து நின்று திருப்தியாக வந்திருக்கிறதா என்று பார்த்தாள். அவளது தோள்பட்டை எனது தோள்பட்டையை உரசியது. அவளது தொடை எனது தொடையை உரசியது. இதுவரை அனுபவிக்காத சொர்க்கம். உங்கள் பேர் என்ன? சாவித்ரி, சந்தியா, சகுந்தலா, சம்யுக்தா, இதில் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் என்று சிரித்தாள். முதல் பரிசு பெற்ற கோலத்தின் எண்ணை அறிவித்தார்கள். அவளுடையது தான். என்னிடம் நீங்கள் வந்தீங்கன்னா ப்ரைஸை தட்டிடுவேன்னு நினச்சேன். உங்களுக்கு நல்ல கைராசி, தேங்க்ஸ் என்றால் மிதந்தேன். அன்றைக்கு எப்படியும் அவளது பெயரையும் முகவரியும் தெரிந்து கொள்ளாமல் போவதே இல்லை. கோலம்மாவை வைத்துவிட்டு வருகிறேன் என்று அருகில் இருந்த ஒரு மடத்துக்குள் நுழைந்தால் வரவே இல்லை. மடத்துக்குள் நுழைந்தேன். கூடத்துக்கும் முயற்சித்தேன். இடையில் நடைபாதை. உள்நோக்கி சென்று
மடத்தின் பின்புற வாசலையும் அடைந்தேன். அதற்கு வெளியே மாடுகளும் எருமைகளும் கட்டி போடப்பட்டிருந்தது. இன்னொரு தெரு. எவ்வளவு எளிதாக ஏமாந்திருக்கிறேன். 2 மாதங்கள் பைத்தியக்காரனைப் போல அந்த பிரதேசத்தையே சுற்றி வந்தேன். அவள் சென்ற திசையை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை ஊர்வசி, ரம்பா, மேனகா போல தேவலோகத்திலிருந்து வந்து எனக்கு மட்டுமே காட்சி கொடுத்து மறைந்துவிட்ட திலோத்தமையா? ஹோண்டா பாபுவும் மைனர் கோபியும் ஐயப்பனும் பரிதாபப்பட்டார்கள். பிராந்தியும் பீரும் வாங்கி கொடுத்தார்கள். 6 மாதம் கழிந்தது. காதல் கதைகளிலிருந்து ராமகிருஷ்ணர், சாய்பாபா இத்தியாதிகளுக்கு தாவியிருந்தேன். ஒரு காலை நேரம் மெஸ்ஸில் சாப்பிட்டுவிட்டு காப்பிக்கு பின்னர் சிகரெட்டை பற்ற வைத்தபோது ஹோண்டா பாபு வெட்கத்தோடு சொன்னான், மாப்பிள்ள லவ் பண்ணுறேன்டா. ஹோண்டா கோபி ஹீரோ ஹோண்டா பைக் ஏஜென்சி ஒன்றில் விற்பனை அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டிருந்தான். கங்க்ராட்ஸ் என்றேன். கூடவே, பாத்துரா, என்ன மாதிரியே கடைசியில் இல்லைன்னு ஆயிடப் போகுது, தாங்க மாட்டேன் என்றேன். அவளும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாடா என்றான். மாலை கச்சேரிக்கு ஏற்பாடு செய்தேன். 2 லார்ஜுக்கு பிறகு பேரு விஜயதுர்காடா. செல்லம்மா விஜி ப்ளஸர் வாங்கிறதுக்காக ஷோரூமுக்கு வந்தா. டெஸ்ட் டிரைவ் பண்ண சொன்னேன். என்னை பின்னால் உட்கார சொல்லி ஹாப்பியாக கண்ணு விரிய ஓட்டினா. திரும்பி வரும்போது அவ பின்னால் உட்காந்தா. பொண்டாட்டி கூட அப்படி உட்கார மாட்டாடா. இடுப்பில் இதோ இந்த இடத்த தான் வளைச்சி பிடிச்சிருந்தா. தோளில் இந்த இடத்துல தான் அழுத்தி இருந்தா. கொடி மாதிரி படர்ந்து வந்தாடா. வண்டி வாங்கினானா இல்லையா என்று மைனர் கோபி சிரித்தபடியே கேட்டான். வண்டி வாங்கலனா என்ன, லவ் செட்டில் ஆயிடுச்சுல்ல என்று சிகரெட் புகை கசிய பாபு சொன்னான். பொறாமையாக இருந்தது. 4 நாள் கழித்து மாலை 5 மணிக்கு பாபு என்னை தன் அலுவலகத்துக்கு வர சொன்னான். போனேன். நாளைக்கு விஜிக்கு பர்த்டேடா. இந்த பர்ஃப்யூம் பாட்டில் வாங்கினேன். காந்தி சிலைக்கிட்ட மீட் பண்ணுறதா பிளான். திடீர்னு செங்கல்பட்டில் 100 பைக் டெலிவரி பண்ணணும். பாஸ் கூட காரில் போக வேண்டிய கட்டாயம், வர முடியாதுன்னு சொன்னா. விஜி கோச்சுக்குவா, தனியாக நின்றுட்டுருப்பா. அவகிட்ட கொடுத்துட்றியாடா ப்ளீஸ் என்று கையில் கிஃப்ட் பார்சலை திணித்துவிட்டு கெஞ்சினா பாபு. பைக்கை காந்தி சிலை அருகே நிறுத்திவிட்டு பாபு சொன்ன எலுமிச்சை நிற சுடிதாரை தேடினேன். காந்தி சிலைக்கு நேர் கீழே நின்றிருந்தால் நெருங்கினேன். ஹலோ விஜி மேடம். திரும்பினாள். நெற்றியில் படர்ந்த எஸ் வளைவு முடியை ஒற்றை விரலால் ஒயிலாக ஒதுக்கி கொண்டே மான் விழிகளோடு என் திலோத்தமை என்னை பார்த்தாள். பேயறைந்தது போல இருந்தது. சாவித்திரி, சகுந்தலா, சந்தியா, சம்யுக்தா எதுவும் இல்லை. விஜயதுர்கா துள்ளி குதிக்கப் போகிறாள் என்று எதிர்பார்த்தேன். கவுண்டரில் டிக்கெட் கிழிப்பவனை பார்ப்பது போல பார்த்தாள். நான் மகேஷ், பாபுவோட ஃப்ரெண்ட் என்றேன். பாபுவால் ஏன் வர முடியவில்லை என்பதை கூறினேன். பிறந்த நாள் பரிசை வாங்கி கொண்டாள். தேங்க்ஸ் என்று விலகி நடந்தாள். என்ன நிஜமாவே தெரியலையா? நின்று திரும்பி புரியலையே என்றாள். குளக்கரை கோலப்போட்டி என்று முழு கதையையும் சொன்னேன். சிரித்தாள். உங்களுக்கு நல்ல இமேஜினேஷன். நான் கொச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து 4 மாதம்தான் ஆகுது. நீங்கள் அவளை லவ் பண்ணியிருக்கீங்க, கரெக்ட்? செம்மறியாடு போல தலையை ஆட்டினேன். அவள் உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆயிருக்கா. அதுதான் யாரை பார்த்தாலும் அவளாவே தெரியுது என்று கூறி சென்றாள். பாபுவிடமோ மற்றவர்களிடமோ விஜயை திலோத்தமை என்று எண்ணி ஏமாந்ததை கூறவில்லை. அந்த வினோத அனுபவம் நேற்று 1 மாதம் கழித்து ஒரு நாள் மைனர் கோபி ஆஃபீஸ்க்கு வந்தேன். வசீகரமான பேச்சாளி, இன்சூரன்ஸ் ஏஜென்ட், காதல், கல்யாணம், குடும்பம், குழந்தை என்னும் செக்குமாட்டு வாழ்க்கையை நம்பிக்கையற்றவன். ஈட்டியதை சினிமா, சிஎஸ், சிக்கன் என்று செலவழிப்பவன். மச்சி, காதல், கண்ணீர், கவிதையெல்லாம் பைத்தியக்காரத்தனம்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன்டா. யார்ரா என்றேன் வியப்போடு. அருணாதேவிடா, என்ன மாதிரி தான். எல்ஐசி ஏஜென்ட்டு. டார்கெட் ரீச் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கிட்டு இருந்தேன். சாரி பிரதர், அருணான்னு ஒரு லேடி கான்வாஸ் பண்ணாங்க. நேற்று தான் நான் பாலிசி எடுத்தேன். எல்லா இடத்துலையும் ஒரே பதில். எனக்கு அவன் மேலே கோபம். ஏன் லைனில் ஏன் கிராஸ் பண்ணுறா அப்படின்னு. அவளை நோண்டி நொங்கெடுக்கணும் போல் ஆத்திரம். அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு போனேன்னா சின்ன ஃப்ளாட்டு. அம்மா அப்பா திருநெல்வேலியில். அப்பாவுக்கு பிஸ்னஸில் நஷ்டம். வெளியில் தலை காட்டுறதே இல்லை. அதனால் இவ தனியாக இங்கே வந்து இந்த வேலையில் இறங்கினாலாம். பாவமாக இருந்துச்சு. அப்படி ஆரம்பித்த பழக்கம்தான்டா. கங்க்ராட்ஸ். இதை சொல்கிறதுக்காகவா என்னை தேடிட்டு வந்த? இல்லைடா, நானும் அவளும் சேர்ந்தே கேன்வாஸ் பண்ணுறோம். ஆஃபீஸில் தான் 300 பேர் இருக்காங்களே. ஆளுக்கு ஒரு பாலிசியாக. ப்ளீஸ்டா, டார்கெட் ரீச் பண்ணணுமில்ல. உங்களுக்கும் டாக்ஸில் ரிப்போர்ட் கிடைக்கும்ல என்றான். ரிப்போர்ட்டர் வஜ்ரவேல், லே அவுட் ஆர்டிஸ்ட் சச்சி, அக்கவுண்ட்ஸ் வளர்மதி என்று விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து கொண்டிருந்த நேரத்தில் கோபி விழாவில் குத்தி, அருணாடா என்றான் கிசுகிசுப்பாக.
நிமிர்ந்தேன். மயங்கி விழாதது என் அதிர்ஷ்டம். ஏனென்றால் அங்கே நின்றிருந்தது திலோத்தமை. இல்லை, விஜயதுர்கா, பாபுவின் காதலி. இது எப்படி சாத்தியம்? எனக்கு தெரியாம மண்டையில் அடிபட்டு நடுவில் கொஞ்சம் பக்கம் காணாம போயிடுச்சா? அருணாவை கோபி அறிமுகம் செய்தான். கை கூப்பினால் பதிலுக்கு கூப்ப வேண்டும் என்ற நாகரிகம் கூட இல்லாமல் வெறித்தேன். புடவை கட்டியிருந்தால், தலைமுடியை சீராக வாரி பின்னியிருந்தாள். திலோத்தமைக்கும் விஜிக்கும் நெற்றியில் வந்து விழுந்த அந்த கொத்து முடி இல்லை என்பதுதான் ஒரே வித்தியாசம். 6 வித்தியாசம் கூடவா இல்லாமல் போகும்? அருணா கொஞ்சமும் அதிரவில்லை. வாழ்க்கையில் முதல் முறையாக சந்திப்பவளைப் போல நடந்து கொண்டாள். ட்வின்ஸாக பிறந்திருக்கீங்களா? உங்களை மாதிரியே இன்னொருத்தரை பார்த்துருக்கிறேன் என்றேன். சிரித்தாள். கண்ணாடி பாத்திரத்தில் சோழிகள் உருண்டன. சான்ஸே இல்லை. அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. எனக்கு சிஸ்டர் ஒருத்தி இருந்தா எவ்வளவு ஹாப்பியாக இருந்திருக்கும் தெரியுமா என்றால் அதே குரல் தானே. மகாபலிபுரம், எம்ஜிஎம், விஜிபி என்று இருவரும் சுற்றாத இடமே இல்லை என்றான் கோபி. இன்கம் டேக்ஸ் பரபரப்பு முடிந்து திருநெல்வேலி போய் அவருடைய பெற்றோரை பார்த்து பேசிவிட்டால் கல்யாணம்தான் என்றான். தன் விவகாரத்தை பாபுவிடமோ ஐயப்பனிடமோ தெரிவிக்க வேண்டாம், கிண்டல் செய்வார்கள் என்றான். நான் என்ன செய்ய வேண்டும்? அருணாதா விஜயா என்பதை ஐயம் திரிபுர தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு என்ன நடவடிக்கை என்பதை தீர்மானிக்கலாம். ஒரு பாலிசி எடுத்தேன். அருணாவுடைய முகவரி, செல்போன் நம்பர் எல்லாமே வாங்கி கொண்டேன். மாலை பாபுவிடம், பாபு விஜி நம்பரை கொடேன். ஒரு அவசரத்துக்கு உன்னை பிடிக்க முடியலன்னா தங்கச்சியை கூப்பிட்டு கேட்கலாம்ல பாரு என்றேன். விஜியின் செல்போன் எண்ணை கொடுத்தான். இரண்டுமே இருவேறு எண்கள். மறுநாள் ஆஃபீஸ்க்கு செல்லும் வழியில் பொது தொலைபேசியில் விஜயின் எண்ணுக்கு டயல் செய்தேன். எஸ் என்றால். மேடம், 3 லட்ச ரூபாய் பாலிசிக்கு கருணாகரன் ஓகே சொல்லிட்டாரு. ஆஃபீஸ்க்கு வந்துடுறீங்களா? செக்கை வாங்கிட்டு போயிடலாம் என்றேன். ராங் நம்பர் என்று வெட்டினாள். அருணாவை அழைத்தேன். வணக்கம், நான் அருணாதேவி, ஆயில் காப்பீடு முகவர். என்னிடம் ஒரு பாலிசி எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு வருமான வரியில் விலக்கு கிடைக்கும் என்று பதிவு செய்யப்பட்ட குரல் ஒலித்தது. நானே வெட்டி கொண்டேன். தலை சுற்றியது. 15 நாட்கள் வேலையில் மனதை செலுத்தினேன். இருந்தும் குடைச்சல் தாங்கவில்லை. இதிலெல்லாம் பாதிக்கப்படாத ஐயப்பனிடம் யோசனை கேட்டால் என்ன? ஐயப்பன் சுற்றுலா நிறுவன நிர்வாகி. 4 நாள் சீரடி போவான். அடுத்த வாரம் ஆந்திர கோயில்களுக்கு விசிட் அடிப்பான். திடீரென்று காசி, கயா என்று 20 நாட்களுக்கு காணாமல் போவான். அவனை ஃபோனில் அழைத்து எங்கடா இருக்கே என்று கேட்டேன். பஞ்சத்வாரகா 4 நாளில் வந்துடுவேன். ஏதாவது முக்கியமான விஷயமா மாப்ள? இல்லை, சென்னை வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் ஐயப்பன் அறைக்குள் நுழைந்தான். அவன் வந்த நேரம் பாபு இல்லை, கோபியும் இல்லை. நல்ல சந்தர்ப்பம். கிளம்புடா மாப்பிள்ள, இந்த தடவை டூருக்கு அழைச்சிட்டு போன குரூப் நல்லபடியாக திரும்பி வந்தால் அன்னதானம் பண்ணுறதா வேண்டிகிட்ருக்கு. வடை பாயாசத்தோட விருந்து வா என்று என்னை இழுத்து கொண்டு இறங்கினான். காத்திருந்த வேனில் ஏறினோம். உள்ளே 4 பேர் அமர்ந்திருந்தார்கள். வேன் கிளம்பியதும் அரோகரா, ஓம் நமச்சிவாயா, கோவிந்தா கோவிந்தா என்று 8 கட்டையில் குரல் எழுப்பினார்கள். தூக்கி வாரி போட்டது. கபாலி கோயிலை ஒட்டிய கல்யாண மண்டப வாசலில் வேன் நின்றது. உள்ளே டேபிளில் சேர் போட்டு ஆணும் பெண்ணுமாக 150 பேர் முதுகு காட்டி வரிசையாக அமர்ந்திருந்தார்கள். ஐயப்பன் என்னை தரதர என்று இழுத்து போனான். வரிசையின் கோடியிலிருந்து 2வதாக பாவாடை சட்டை அணிந்து அமர்ந்திருந்த பெண்ணின் பின்னால் நின்றேன். சுஜா என்று காதல் ஒழுக அழைத்தான். அவள் திரும்புவதற்குள் ஐயப்பன் என் முகவாயை பற்றி திருப்பிய, ஆளுடா 10 நாள் டூரில் லவ் ஆயிடுச்சு. ஒவ்வொரு கோயில்லையும் கும்பிட்டு அவளுக்கு நான், எனக்கு அவ அப்படிங்கிறத சாமி முன்னாலேயே உறுதிப்படுத்திக்கிட்டோம். துவாரகை கிருஷ்ணன் சன்னதிலேயே தாலி கட்ட சொல்லி சுஜா சொன்னா. நான் தான் அவங்க அம்மா ஆசீர்வாதத்தோட இங்கே ஏதாவது கோயிலில் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டேன் என்றான். அப்போதுதான் சுஜாவை பார்த்தேன். பாபுக்கு விஜயாகவும் கோபிக்கு அருணாவாகவும் அவதாரம் எடுத்திருந்த அதே திலோத்தமை ஐயப்பனுக்கு சுஜாவாக அவதரித்திருந்தாள். மயங்கி சரிந்தேன். முகத்தில் தண்ணீர் சாரல் பட்டு விழித்தேன். என்னடா ஆச்சு என்றான் ஐயப்பன் கவலையோடு. பசி மயக்கம் என்று முணுகினேன். சாப்பிட்ட பின் வெளியே வந்து தெரிந்த மனநல மருத்துவர் ஒருவரை பார்த்தேன். டாக்டர், எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்க போகுதான்னு செக் பண்ணி சொல்ல முடியுமா? டாக்டர் கையில் இருந்த பென்சிலை தவறவிட்டார். என்ன சொல்கிறீங்க மகேஷ்? திலோத்தமையை விஜயாகவும் அருணாவாகவும் சுஜாவாகவும் காட்சியளித்த கதையை சொன்னேன். டாக்டர் ஸ்டெத்தாஸ்கோப்பால் ஒற்றி எடுத்தார். முட்டி தட்டி பார்த்தார். சுடோகு புதிரை விடுவிக்கச் சொன்னார். வெவ்வேறு வடிவ அட்டை துண்டுகளையும் கொடுத்து கோர்க்கச் சொன்னார். புத்தி பேதலிப்பு, சித்த பிரமன் உங்களுக்கு எதுவுமே இல்லை. முதல்ல திலோத்தமையை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. அப்புறம் விஜி, அருணா, சுஜாலாம் யாருன்னு தெரிஞ்சிடும்.
குமுதம் சிநேகிதி நடத்திய கோலப் போட்டியில் தானே திலோத்தமையை பார்த்தேன். குமுதம் சிநேகிதியில் பணிபுரியும் நண்பர் ஒருவரை தெரியும். ஃபோனில் மார்கழி மாத கோலப் போட்டியில் ஒரு பொண்ணு தொடர்ந்து ப்ரைஸ் தட்டிகிட்டே இருந்தாலே என்று ஆரம்பிப்பதற்குள் சந்தியா என்றார் பளிச்சென்று. அட எஸ் சந்தியா, அவங்க அட்ரஸ் வேணுமே. சப்ளிமெண்ட்ரி ஒரு இன்டர்வியூவில். 30வது வினாடி சந்தியாவின் முகவரி என் கையில் பிரஷர் எகிரியது. பீமண்ணன் தோட்டத்தில் அந்த வீட்டை நெருங்கிய போது வாசலில் ஆம்புலன்ஸ் நின்றிருந்தது. ஸ்ட்ரெச்சரில் சந்தியாவை கிடத்தி வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றினார்கள். கூடவே சந்தியாவின் ஜாடையோடு ஒரு பெண்மணி ஏறினாள். சைரனோடு ஆம்புலன்ஸ் நகர்ந்தது. சந்தியாவுக்கு என்னாச்சு என்று அருகில் நின்றிருந்த ஒரு அக்காவை பதைப்போடு கேட்டேன். அடி வயிற்றுல வலி, மயங்கி விழுந்துடுச்சு. கூட குமுதா போயிருக்கா. எந்த ஆஸ்பத்திரி தெரியாதேப்பா. என்னை அறியாமல் சந்தியாவின் மீது இரக்கம் சிறந்தது. அதுதான் வீடு தெரிந்துவிட்டதே. 2 நாட்களில் உண்மை தெரிந்துவிடப் போகிறது. அலுவலகம் சென்றேன். கோபி காத்திருந்தான். மடிக்கப்பட்ட ஒரு காகிதத்தை நீட்டினான். அருணா எழுதியிருந்தால் மறுநாள் காலை குருவாயூர் எக்ஸ்பிரஸில் மதுரைக்கு போய் புடவை தாலி வாங்கி கொண்டு திருநெல்வேலி கோயிலில் பெற்றோர் முன்னிலையில் திருமணம். செல்போன் தண்ணீரில் விழுந்ததால் கடிதம் விடுத்துதான். ஐயப்பன் டூர் போயிருந்தான். பாபு ட்ரைனிங்க்கு மும்பை போயிருந்தான். நான் தான் மாப்பிள்ளை தோழன். அடுத்த நாள் காலை 7 மணிக்கு எழும்பூர் சென்று விட்டோம். பிளாட்பாரத்தில் ரயில் நின்றிருந்தது. நிமிடங்கள் டிக்டாக் என்று நகர்ந்தது. அருணாவை காணவில்லை. கோபி ஓடி ஓடி தேடினான். கூட்டத்தில் எந்த செல்போன் ஒலித்தாலுமே தன்னுடையதாக பார்த்து கொண்டான். ரயில் பாங்க் என்று அலறி நகர்ந்தது. பிளாட்பாரம் காலி. அருணாவின் பிளாட்டுக்கு சென்றோம். வேறொரு பெண் கதவை திறந்தால் யாருமா என்று கேட்டுக்கொண்டே அவளுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து நின்றார்கள். இங்கே அருணான்னு. நான் தான். பாலிசி போடணுமா? இங்கே நேற்று வரைக்கும் வேற ஒரு பொண்ணு இருந்தாலே. அவங்க அம்மா அப்பா கூட திருநெல்வேலியில் இருக்காங்களே. என் அசிஸ்டண்ட் சந்தியாவை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதான் எங்கள் அம்மா அப்பா. இவங்களை கூட்டி வர தான் திருநெல்வேலி போயிருந்தேன். திரும்பி வர 1 மாதம் ஆகுங்கிறதுனால வீட்டில் சந்தியாவை இருக்க சொன்னேன். நான் திரும்பி வரதுக்குள்ளே சாவியை பக்கத்து பிளாட்காரங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா லூஸு. முகத்தில் கரியுடன் சாலைக்கு வந்தோம். கோபி, ஒரு விஷயம் சொல்கிறேன், கோச்சிக்காத. விஜின்னு ஒருத்திய பாபு லவ் பண்ணுறான்ல, அது வேற யாரும் இல்லை, அருணாதான் என்றேன். என்னது என்றான் முகம் சிவக்க. ஏன்டா என்கிட்ட முன்னாலேயே சொல்லலை? எனக்கு கிடைச்ச வேலையை அவனுக்கு விட்டு கொடுத்தேன். பைக் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தேன். காசை சுருட்டினா, வேலையை பிடுங்கினா, இப்போ என் ஆளையும் கொத்திட்டு போக பார்க்குறானா? அவனை கொன்னாதாண்டா மனசாரு என்று கத்தினான். செல்லில் பாபுவை அழைத்தான். தொடர்பு கிடைக்கவில்லை. மும்பை போயிருக்காண்டா என்று சமாதானப்படுத்தினேன். அறைக்கு திரும்பினோம். பாபு தரையில் கிடந்தான். அருகில் விஸ்கி பாட்டில் உருண்டிருந்தது. எழுப்பினேன். மலங்க பார்த்தான். டேய் விஜி, ஏமாத்திட்டாடா. உங்ககிட்ட மும்பை ட்ரைனிங்னு சொல்லிட்டு எனக்காக காத்திருக்கேன்னு சத்தியம் பண்ண. விஜயை தேடி கொச்சினுக்கு போனேன். அவள் கொடுத்திருந்த அட்ரஸே தப்புடா. யாரோ ஒருத்தன்கிட்டேருந்து ஃபோன் வருது. பேர் ராஜேந்திரனா. அவனுக்கும் விஜிக்கும் கோவாவில் கல்யாணம் ஆயிடுச்சான். இனிமே விஜி கிஜின்னு தேடிட்டு வந்த கொன்னுடுவேன்னு மிரட்டுறான்டா. அடுத்த நாள் பெங்களூர் ஆஸ்பத்திரி ஒன்றில் இருந்து ஃபோன் வந்தது. தூக்கு மாட்டி தற்கொலைக்கு முயன்ற ஐயப்பனை யாரோ கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். காரில் ஐயப்பனை கூட்டி வந்தோம். அவன் சுஜா எழுதிய கடிதத்தை காட்டினான். என்னை மறந்துவிடவும் எனக்கும் சுகுமாரனுக்கும் நேற்று கல்யாணம் முடிந்து விட்டது. 3 பேரிடமே முழு கதையையும் கூறினேன். காரை சந்தியாவின் வீட்டுக்கு விடச் சொன்னேன். கதவில் போட்டு தொங்கியது. விடியற் காலை லாரி வந்தது. வீட்டை காலி பண்ணிட்டு எல்லா சாமான்களையும் வாரி போட்டுக்கிட்டு சந்தியாவும் குமுதாவும் போயிட்டாங்களே என்றாள் அக்கா. எங்கே போனார்கள் தெரியாது, மாயமாகி விட்டார்கள். பாபு விவசாயம் பண்ண சொந்த ஊருக்கு போனான். கோபி குடியில் சிக்கி சீரழிந்து காணாமல் போனான். ஐயப்பன் பெங்களூரில் ஒரு சுற்றுலா நிறுவனத்தை நிர்வகிக்க போனான். தொடர்பு அருந்தது. அம்மா அப்பா பார்த்து பேசி வருஷா எனக்கு சொந்தமானாள். குமுதா ஆண்டி பிழைத்து விட்டாள். என்னை பார்த்து கரகர என்று கண்ணீர் விட்டாள். மகேஷ், உண்மை தெரிஞ்சால் உனக்கு சிரிப்பாக வரும், ஆத்திரமாக வரும். 21 வயசு வரைக்கும் சந்தியா பெரிய மனுஷி ஆகலை. அவள் ஆம்பளைங்களோட நெருங்கி பழகுனா அந்த கிளர்ச்சியில் அவளோட ஹார்மோன் சுரப்பிங்கெல்லாம் முழிச்சிக்கிட்டு வேலை செய்யும். அப்புறம்தான் அவள் பொண்ணாக மாறுவா. ஏமாந்த சோனகிரிங்க யாராவது சிக்கிறாங்களான்னு பாருங்கன்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட் அட்வைஸ் பண்ணார். கோலப்போட்டியில் ஒன்றை பார்த்தேன், விசாரித்தேன். உன் ஃப்ரெண்டு பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் சந்தியாவை விஜயா, அருணா, சுஜாவா மாற்றினேன். அவளுக்கு அதில் விருப்பமே இல்லை. செத்துருவேன்னா ஒத்துக்கிட்டா. உங்கள் கூடெல்லாம் பழகினா டாக்டர் சொன்னபடி நடந்தது. திடீர்னு ஒரு நாள் அடி வயிற்றுல வலி, ஆஸ்பத்திரியில் சேர்ந்தோம். சந்தியா பெரிய மனுஷி ஆயிட்டா. அந்தமானில் சந்தியாவோட முறை பையன் காத்துட்ருந்தான். அவனுக்கு கப்பலில் வேலை. யார்கிட்டையும் சொல்லாமல் இங்கே வந்தோம்.
சந்தியாவுக்கு கல்யாணம் நடந்தது. 2 வயசில் அவளுக்கு ஒரு பையன். என்ன தண்டனை வேணும்னாலும் எனக்கு கொடு, சந்தியாவை விட்டுடு. உன்னை என் பிள்ளையா நினச்சி கேட்குறேன். வர்ஷாவும் நீயும் 100 வருஷம் சந்தோஷமாக வாழணும். முத்து முத்தா குழந்தைங்க பிறக்கணும். சொல்லுமா உன் புருஷன்கிட்ட என்று குமுதா ஆண்டி வர்ஷாவின் கைகளை பிடித்து கெஞ்சினாள். வர்ஷாவின் கண்களில் கண்ணீர். விஜயாக, அருணாவாக, சுஜாவாக மாறிய சந்தியாவின் மீது பரிதாபந்தான் மிஞ்சியது. ரன்வேயில் சீறிவிட்டு விமானம் ஜிவ்வென்று மேலே எழுந்து எப்படியாவது பாபுவையும் கோபியையும் ஐயப்பனையும் தேடி கண்டுபிடித்து உண்மையை சொல்லி அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும். வர்ஷா என் மனதை படித்து விட்டாள். அதான் சரி என்று சொல்லியபடி என் மேல் சாய்ந்து கன்னத்தில் ஈர இதழ்களை ஒற்றி எடுத்தாள். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.